யாருக்காவது என் நிலைமை வருமா? இல்லனா எந்த வீட்ல தான் இந்த மாதிரியான கூத்தெல்லாம் நடக்கு? பெத்த தாயே மகளை வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சொன்னத நீங்க எங்கயாவது பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்ல நடந்திருக்கு. எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளிய போடின்னு விரட்டி விட்டுட்டாவோ. ச்சே, எல்லார் வீட்லயும் மாமியா மருமக பிரச்சனை தான் வரும். ஆனா எங்க வீட்ல அதுக்கு நேர் மாறாலாம் நடக்கு. அம்மா வீட்ல வந்து ஒரு 2-3 நாள் என்னால நிம்மதியா இருந்து சாப்பிட முடியல. என்னதான் பிரச்சனை, என்னதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கடைசில மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டதாவோ எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுதாவோ. இது மாதிரி எந்த வீட்லயும் நடக்காதும்மா. அம்மா அடிபட்டு கிடக்காளே, ஒரு எட்டு வந்து நம்ம பார்க்கணுமேனு வந்தா நம்ம மேல யாருக்கு அக்கறை இருக்கு? சரி, நம்ம மகதா நம்மள பார்க்க வந்திருக்கா அப்படின்னு ஒரு அக்கறையும் பாசமும் எங்க அம்மைக்கு என் மேல இருக்கா? இல்லவே இல்ல. ஆனா மாமியார் மருமகளும் நான் வந்த உடனே அப்படியே சண்டை போட்டு முட்டிக்கிடுவாவோ. ஆனா இது ஒரு நடிப்பா இருக்குமோ? இருக்கும், இருந்தாலும் இருக்கும். நம்ம வந்த உடனே அவ 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்காவோ. நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பின உடனே அவ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாவோ. அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மைனிகாரி தான். முன்னாடி எல்லாம் எங்க அம்மா என் பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாவோ. ஆனா இப்பெல்லாம் எங்க அம்மா என் மைனிகாரி பேச்சதன தாரக மந்திரமா மதிக்காவோ. இப்பதான் எனக்கு புரியுது. அப்படின்னா என் மைனிகாரி எங்க அம்மைக்கு ஏதோ சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா. அதனாலதானே எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மா மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டேக்காவோ. ஆனா என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியே போட்டேன்னு அடிச்சு துரத்துதாவோ. சந்தேகமே இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் என் மைனிகாரி எங்க அம்மாவுக்கு போட்ட சொக்கு பொடிதான். யாத்தாடி, கண்டேன் கேட்டேன் எந்த ஊர்லயும் பெத்தம்மாவளுக்கு சப்போர்ட் பண்ணாம மருமகளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாவோ. அதே மாதிரி மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி மவளை இப்படி வீட்டை விட்டு யாருமே வெளியே துரத்த மாட்டாவோ. இது என்ன நடு தெருல யாரு கண்ணாடிய கொண்டு வச்சாவோ? நம்ம கோவமா இருக்கோம், ஆனா கண்ணாடில ஏன் முகம் அப்படியே சிரிச்ச முகமா இருக்க மாதிரி இருக்கு? மேனகா, நடுத்தெருவுல யாரும் கண்ணாடிய கொண்டு வைக்கல. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ரெட்டை பிறவி, நீ நான் அதுவா? ஐயோ ஐயோ, இந்த கூறுகட்ட குக்கருக்கு இன்னும் புரியலையா? நான் ஒன்னும் ரெட்டை பிறவி இல்ல. அப்ப நீ என்ன மாதிரியே இருக்க. ஆமா, உன் மனசாட்சி உன்ன மாதிரி தானே இருக்கும். ஆஹா, அப்ப நீதான் என் மனசாட்சியா? ஆமா, நான் தான் உன் மனசாட்சி. மனசாட்சி, நீ கேட்டியா? எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டாவா தெரியுமா? நான் உன் மனசாட்சி, என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாமலா இருக்கும். ஆமா, நீ என்னவா ஒண்ணு சொன்னிய? உன் மைனிகாரி உங்க அம்மாவுக்கு ஏதோ சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்காவோன்னு. ஆமா, என் மைனிகாரி இந்த நெட்டச்சி இருக்கல்ல, சரியான ஆளாக்கும். எங்க அம்மைக்கு ஏதோ சொக்கு பொடிய போட்டு மயக்கி வச்சிருக்கா. அதனாலதானே எங்க அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் மருமவள மருமவளான்னு என் மைனிகாரிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கா. ஆயிருந்தா பிரச்சனையா இருந்தாலும் எந்த தாயாவது பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துவாங்களா? இங்க பாரு, அடுத்தவங்கள குத்தம் சொல்லதுக்கு முன்னாடி நாம நல்லவங்களா, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கமான்னு ஒரு நேரம் யோசிக்கணும். உன் மைனிகாரி உங்க அம்மைக்கு ஏதோ சொக்கு பொடிய போட்டு மயக்கி வச்சிருக்காவோன்னு சொல்லுதே இல்ல, ஏன் நீயும் அதே சொக்கு பொடிய உன் மாமியாருக்கு போட்டு உன் மாமியாரையும் மயக்கி நீ நல்ல மருமவன்னு பேர் எடுக்கப்படாது? உங்க அம்மா உங்க மைனிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுதாவல்ல, அதே மாதிரி உன் மாமியாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாவல்ல. அப்படின்னா நீ என்ன எங்க மாமியார் வீட்லயே இருக்க சொல்லுதியா? ஆமா, உன் மாமியார் வீடு தான் உன் வீடு. உன் வீட்ல நீ நல்ல மருமவளா நடந்துகிட்டேன்னா இப்படி இங்கேயும் அங்கேயுமா அலைய வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல இல்ல. இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய மாமியார் வீட்ல பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்துருத. இங்க என்னடான்னா இங்க உங்க அம்மைக்கும் உன் மைனிகாரிக்கும் ஏதாவது சண்டையை மூட்டி விட்டு நீ வேடிக்கை பார்க்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா அது ஒரு நாளாவது நடக்குதா? எங்க நடக்கு? எந்த திட்டம் போட்டாலும் கடைசியில ஏன் தலைவர
உருளுது. அதுக்கு தான் சொல்லுவேன், இது உங்க அம்மா வீடு, ஆனா உன் வீடு உன் மாமியார் வீடு தான். உன் மாமியார் வீட்ல நீ நல்ல பிள்ளையா போய் உன் குடும்பத்தை பாரு. அப்படின்னா என் மாமியாருக்கு வடிச்சு கொட்டி வீட்டு வேலையெல்லாம் என்ன பார்க்க சொல்லுதியா? உன் வீட்ல உன் வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணும். அப்பதான் உன் குடும்பமும் நல்லா இருக்கும். இங்க பாரு, மனசாட்சின்னு சொல்லிக்கிட்டு சும்மா என்ன குத்தம் சொல்ற வேலையை வச்சுக்கிடாத பத்துக்க. உன்னை நான் எதுவும் குத்தம் சொல்லல. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ எப்படி நடந்துகிட்டியோ அதையும் சொன்னேன். இனி நீ எப்படி நடந்துகிடணும் அதையும் சொன்னேன். இங்க பாரு, அப்ப நீ சொன்ன மாதிரி நான் கேட்கணும்னா எங்க மாமியார் வீட்டுல போய் பாத்திரம் கழுவிக்கிட்டு சோத்த பொங்கிக்கிட்டு துணியை துவைச்சிட்டு கிடக்கணும்னு சொல்லுதியா? வாங்கிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரியாது. உனக்கு நல்லது சொன்னாலும் உன் காதல எங்க உள்ள போகுது? உன் இஷ்டம் போல இருந்துக்க. உன் வாழ்க்கை உன் கையில. உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையும் அமையும். எங்க போனாவ? என்னமா நல்லா சிரிச்சு சிரிச்சு பாடு பேசிட்டு இருந்தா கடைசில கோவப்பட்டு பேசிட்டு போறா. என்ன செய்ய? எல்லாத்துக்கும் என்ன பார்த்தா இழுச்சவாய் மாதிரி தான் தெரியுது போல. ஆஹா, கீதாக்கா அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு மாமியார் கிட்ட ஏதோ மன்றாடிட்டு கிடக்காவோ. கீதாக்கா என்ன வாரே, இன்னைக்கு என் நிலைமைக்கு காரணமே நீங்கதான். என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. இங்க பாருடி, நீ என்கிட்ட எத்தனை நேரம் கெஞ்சி கதறினாலும் என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாதுடி. வீட்டு வாசல்ல கால வச்ச கால முறிச்சு அடுப்புல வச்சிரும் பாத்துக்க. அப்படி எல்லாம் சொல்லாதே. என்னதான் இருந்தாலும் நான் உங்க மருமகள்லாட்டே. மருமவன் என் வீட்டு வாசல்ல நிக்காதடி, போட்டி எங்கேயாது. தாத்தாடி, கீதாக்காவா இது? மாமியார் கிட்ட கெஞ்சி கதறி அழுதுகிட்டு கிடக்காவோ. எவ்வளவு வீரமான பெண்மணி இந்த கீதாக்கா. மாமியார் கிட்ட போய் இப்படி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கலாமா? கைய விடுடி. இது அப்படி எல்லாம் சொல்லாதே. உங்க கைய காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிடுதே. உங்க காலையே விழுந்து மன்னிப்பு கேக்குதே. என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. ஆஹா, நம்ம 4 மணி கீதாக்காவா இது? இப்படி காலெல்லாம் விழுந்து கதறுதாவோ. இங்க பாருடி, மன்னிப்பு கேட்டேங்கற சாக்குல கையகா இழுத்து போடாதடி. நான் அப்படி எல்லாம் செய்வனாதே. நான் உங்க மருமகதே, மருமக. அதனால தானே சொல்றேன், காலை இழுத்து போடாதனே. எந்திரடி முதல்ல. ஏத்தாடி, கிழவி கொஞ்சம் உசாரத்தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கத்தே. இனிமேல் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நல்ல மருமகளா இருப்பந்தே. யாரையும் ஏமாத்த மாட்டேன். என்ன நம்புங்கத்தே. இப்படி சொல்லுதேலடி, இத தாண்டி என்னால நம்ப முடியாது. ஒன்னால நான் கெட்டேங்க மாதிரி நான் என் பாட்டுக்கு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு என் வீட்டுல இருந்தேன். உன் பேச்சு கேட்டு அப்படியே நானும் பண திமிர்லாம் அலைஞ்சிட்டு கிடந்தேன். எனக்கு தேவைதான் டி, எனக்கு இதெல்லாம் தேவைதான். இங்க பாருடி, இனி நீ நல்லவளா மாறினாலுமே உன்னை என்னால நம்பவே முடியாது டி. இனிமேல் நீ எவ்வளவு கெஞ்சி கதறினாலும் என் வீட்டுக்குள்ள உனக்கு இடமே கிடையாது. மரியாதை அங்க இருந்து கிளம்பு சொல்லிவிட்டாம. இனி நான் உனக்கு மாமியாரும் இல்ல, என் மகன் முக்காடு மகன் உனக்கு மாப்பிள்ளையும் இல்லடி. ஆத்தாடி ஆத்தா, கீதாக்கா மாமியார் இவ்வளவு கோவமா பேசுவாங்களா? மாமியார் இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காவோ. இந்த 4 முடி கீதாக்கா என்னடான்னா கண்ணீரை விட்டு கதறிட்டு நிக்காவோ. கீதாக்காவுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சாவளோ. கீதாக்கா கண்ணீரை விட்டு கதறாதீங்க. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் உங்க மாமியார் உங்களை நம்பவே மாட்டாவோ. ஆமா, கருத்து சொல்ல வந்துட்டா, கருத்து கண்ணம்மா. இத பெரிய நியாயத்தி பண்றது பூரா அநியாயம். அழாதீங்கக்கா, உங்களுக்காக நான் இருக்கேன். இங்க பாரு மேனகா, இது எங்க வீட்டு பிரச்சனை. மாமியார் மருமக பிரச்சனை நாங்க தீர்த்துக்கிடுவோம். இதுல தலையிடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னக்கா இப்படி பேசுதிய? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு வந்தா என்னையே எடுத்துருந்து பேசுதிய. ஆமா, இது எங்க வீட்டு பிரச்சனை. இதுல நீ தலையிடாதன்னு சொன்னேன். இது என்னக்கா இப்படி சொல்லுதிய? எனக்கும் எங்க மாமியார் வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா உங்ககிட்ட நான் ஐடியா கேப்பேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஒரு பிரச்சனைனா நான் சொல்ற ஐடியா தான நீங்க கேட்கணும். நீ கேளச்சி, அதனால நான் சொன்னதையெல்லாம் நீ கேட்ட. இப்போ நீ சொல்லதையெல்லாம் கேட்கிறதுக்கு நான் என்ன கேளச்சியா? ஆமா, இவ கேளச்சி இல்ல, இவ ரொம்ப நல்லவா. 4 முடி, நான் நிக்கேன்னு இப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி கடைசி வீட்டுக்குள்ள வந்துடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேடி. வீட்டுக்குள்ள வந்தா கொண்டே நறுக்கி விடுவோம் பத்துக்க. நீங்க 2 பேரும் என்னன்னு பேசிட்டு கிடங்க, இல்லைன்னா சண்டையை போட்டுட்டு தெருல உருண்டுட்டு கிடங்க. எனக்கு என்ன? வந்துட்டா பெரிய மருமவான்னு பேசுறதுக்கு. ஏக்கா, உங்க பேச்ச நான் கேட்டதுக்கு என்ன பார்த்து நீங்க கேணச்சினா சொல்லுதீங்க. ஆமாட்டி, நீ கேணச்சிதான். அதே மாதிரி உங்க அம்மா சொன்ன மாதிரி நீயும் கூறுகட்ட குக்கர் தான்.
என்ன பார்த்தா கூறுகட்ட குக்கர் கேனச்சின்னு சொல்லுதியே. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு முன்னாடி நின்னு என்ன அடிப்ப? திமிரு பிடிச்சவள வாடி போயிருவதுக்க. ஆச்சரியமா இருக்கு, இவளும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடக்காளுவா. போடுங்க டீ, நல்ல அடிபிடி சண்டை போடுங்க. ரெண்டு பேரும் என்னமோ உடன்பிறவா சகோதரிகள் மாதிரில பேசிட்டு கிடந்தாவோ. ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வீட்லயும் பிரச்சனையை உண்டு பண்ணது. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க டீ, நல்லா குடிமி பிடி சண்டை போடுங்க. அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. எடி கூறுகட்ட குக்கர், என்கிட்ட அடி வாங்கி செத்து போறதா ஓடி போயிருப்பதுக்க. அதையே தான் நாலு முடி நானும் உங்ககிட்ட சொல்லுதே, என்கிட்ட அடி வாங்கி செத்து போறதா ஓடி போயிருப்பதுக்க. நான் என்ன திட்டி ஓடி போனோம்? இது எங்க மாமியா வீடு டீ, நீ ஓடி போட்டி உங்க மாமியா வீட்டுக்கு. இதுல ரெண்டு திருந்தாத ஜென்மங்க. இப்படியே சண்டை போட்டு கிடங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே ஊர் உருப்படாது. என்னவோ ரெண்டு பேரும் நல்ல மாதிரில சண்டை போட்டு கிடக்காளுவா. என் நாலு முடி, என் கூறுகட்ட குக்கரு. என்ன தம்பி சொல்லுதீங்க? அனிதாவோட தாய் மாமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவர் பொண்டாட்டிய வேற சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாருக்கா. அதான பார்த்தேன், ஆளே அறக்கிழவனா இருக்காரேன்னு நினைச்சேன். எவ்வளவு திமிர் இருந்த அறக்கிழவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் வர கேக்கா? ரெண்டாவது கல்யாணம்? ஏக்கா, நானும் ஒரு வகையில அனிதாவோட அத்தை மகன் தான்க்கா. என்ன தம்பி சொல்லுவீங்க? நீங்களும் அனிதாவோட அத்தை மகனா? ஆமாக்கா, எங்க அம்மாவோட சித்தப்பா பையன்தான் அனிதாவோட அப்பா, எங்க மாமா. ஆகா, அப்ப மொரமாப்புல? ஆமாக்கா, நான் அனிதாவோட மொரமா பிள்ளைதான். எங்க மாமாவுக்கு எனக்கு தான் அனிதாவை கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க அத்தைக்கு எங்களை பிடிக்கவே செய்யாதுக்கா. ஏன் தம்பி, என்னாச்சு? எங்க அத்தை பண ஆசை பிடிச்சவங்க. எங்களுக்கு வசதி எல்லாம் ரொம்ப கிடையாதுக்கா. அதனாலதான்க்கா எங்களை எங்க அத்தைக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா எங்க அத்தையோட தம்பி, அதான் அனிதாவோட தாய் மாமா, நல்ல வசதியானவருக்கா. வசதியானவர்னா அதுக்குன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமாக்கும்? பாவம் சின்ன பொண்ணு அனிதா ஏற்கனவே என்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கா. ஏக்கா, அப்ப உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுமா? ஏக்கா என்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லல? உன்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சின்ன பொண்ணு. அக்கா, இதுக்கு மேல நம்ம பேசிக்கிட்டு இருந்தா சரியா வராதுக்கா. நேத்திக்கு ராத்திரியே அனிதாவோட தாய் மாமா அவளை தூக்கிட்டு போயிட்டா. நம்ம சீக்கிரமா போய் அனிதாவை காப்பாத்தணும் சின்ன பொண்ணு. ஏக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா. அனிதாவை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. சின்ன பொண்ணு, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இல்ல சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு, கிளம்புவோம். ஏக்கா, முகமெல்லாம் அடிக்கடி போட்டு வீங்கி போய் கிடக்கு. நீ இப்ப எங்கக்கா கிளம்புத? நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். இல்ல சின்ன பொண்ணு, நீ மட்டும் தனியா எப்படி போவ? நானும் உன் கூட வரேன். ஏக்கா, எல்லாருக்கும் நல்லதை நினைச்சுக்கிட்டு இருக்க. கடைசி வா உடம்பை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டாண்டமா. நீ வீட்ல ரெஸ்ட் எடு. நானும் அருண் தம்பியும் போய் அனிதாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோம்க்கா. சின்ன பொண்ணு சொல்லத கேளு சின்ன பொண்ணு, நானும் உங்க கூட வரேன். ஏக்கா, இவ்வளவு நாள நீ சொன்னதை நான் கேட்டோம்ல, இப்ப நான் சொல்லதை நீ கேளு. நீ வீட்ல நிம்மதியா ரெஸ்ட் எடு. எந்த பிரச்சனையும் வராது. அனிதாவை காப்பாத்தி உன் கண்ணு முன்ன கூட்டிட்டு வந்து நிப்பாட்டது என் பொறுப்பு. சரி சின்ன பொண்ணு, சீக்கிரமா போய் அனிதாவை காப்பாத்துங்க. தம்பி வாங்க தம்பி, சீக்கிரமா போவோம். அனிதா வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்க. சரிக்கா, வாங்க போவோம். பாவம் அனிதா, பெத்த தாயே பிள்ளை வாழ்க்கையை கெடுப்பாவளா? எல்லாம் பண ஆசை. பண ஆசை யார விட்டது? ஏக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஏக்கா, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி? உங்க ஜோடி பொருத்தத்துக்கு என்ன குறைச்சலு? மூக்காண்டி அனிதா பேர் பொருத்தமே என்ன அமோகமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாண கோலத்துல பாக்கிறதுக்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பல நாள் கனவு இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. யாவட்டி இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க? பட்டு சேலையெல்லாம் என்ன அளவோல மாமா எடுத்து தந்திருக்கான். எவ்வளவு வேலை தெரியுமா? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. மூடிட்டி, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தான் தெரியும். அழாம நில்லு. நெக்லஸ் ஆரம் ஒட்டியானவெல்லாம் ரொம்ப அளவோல இருக்க. ஏ தம்பி, அனிதாவுக்கு வாங்கி போட்டிருக்கேல நகை எல்லாம் தங்கம் தானே? ஆமாக்கா, எல்லாம் சுத்த தங்கம். இப்ப அனிதாவுக்கு போட்டதுனால எல்லாம் சொக்க தங்கமா மாறிடு. என்ன தக தகன்னு மின்னுதே. பாத்தியாட்டி, உன் மாமியார் உனக்காக எத்தனை பவுன்ல நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்காம்னு. தம்பி மூக்காண்டி, என் மவளை நீ நினைச்ச மாதிரி உனக்கு நான் கெட்டி கொடுத்துட்டேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. ஏடி, நான் சிரிச்சுட்டே நிக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத. உள்ளுக்குள்ள பயங்கர கோவத்துல இருக்கேன் உன் மேல. என் தம்பி சிரிச்சுக்கிட்டே நிக்கான். அவன்கிட்ட வச்சு நான் உன்ன கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு தான் அமைதியே இருக்கேன், தெரிஞ்சுக்க. நிறைய போட்டாக்கெல்லாம் போஸ் கொடுக்க வேண்டி இருக்கு. இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நின்னா நல்லா வட்டி இருக்கு. நல்ல சிரிச்ச மாதிரி நில்லு. என் தம்பிய பாத்தியாட்டி எப்படி சிரிப்பா நிக்கான்னு. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என்னடி உன் நிலைமைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என் தம்பியை கெட்டினதுக்கு அப்புறம் என் தம்பியோட சொத்து பத்தி எல்லாம் உனக்கு தான் டி. நீ இப்ப
இந்த நேரமா பார்த்து அந்த பேப்பரை எங்க வச்சேன்னு தெரியலையே. ஏக்கா எங்க போற? தம்பி மூக்காண்டி, ஒரு நிமிஷம் நின்னுட்டு இப்ப வாரேன். ஏக்கா எங்களுக்கு ஆரத்தி எடுக்க போறியா? ஆமா, பின்ன உங்க ஜோடி பொறுத்ததை பார்த்து எங்கன்னே பட்டிருக்கும்ல, ஆரத்தி எடுக்காண்டாமா? அதை விட முக்கியமான ஒரு பொருளை இந்த சோஃபால வச்சிருந்தமத்துக்க, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரிக்கா போய் எடுத்துட்டு வா. என் தம்பி வேற சந்தோஷமா இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல தான் வாங்க முடியும். எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. கிடைச்சிட்டு. தம்பி, திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. தம்பி, அப்புறம் முக்கியமான பொருள் ஒண்ணு சொன்னோம்ல, அது இந்த பேப்பர் தான். என்னக்கா சொல்லுத? பேப்பரா? ஆமா தம்பி, என் மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷத்துல இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு தாரேன்னு சொன்னேன்ல, இந்த கையெழுத்து போட்டுட்டா. என்னது பத்திரமா? ஆமாடி, பத்திரம் தான். அதான் நான் என் தம்பிட்டு பேசிட்டு இருக்கோம்ல, நீ இடையில பேசிட்டு இருக்காத, அப்புறம் நான் பேச வந்ததையும் மறந்து போயிரும் டி. தம்பி, என்ன தம்பி மறந்துட்டியா? நாம ஏற்கனவே பேசி வச்சிருந்தது தானே. இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலமா. நீ என்னமா பேசிட்டு இருக்க? பேசாம இருடி. நல்ல நாள் பரப்பமா உன்னை ஏசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என் தம்பிய பிடிக்கல, இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு கண்ணீரை வடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் எதுக்குமா நடிக்க போறேன்? நான் உண்மையிலேயே சொல்லுதப்பா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. எடி, என் தம்பிக்கு என்னடி குறைச்சலு? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என் தம்பி உனக்கு மாப்பிள்ளைய கிடைக்கிறது நீ தம்பி கொடுத்து வச்சிருக்கணும், தெரியுமாடி? என் தம்பிய கல்யாணம் பண்ணதுக்கு எத்தனை பேர் கியூல நின்னாவோ தெரியுமாடி? ஆனா அவனுக்கு அக்கா மவ ஒண்ணு மட்டும் தம்பி பிடிச்சிருக்கு. அப்ப நீ அதிர்ஷ்டக்காரி தானே. அக்கா மேல உள்ள பாசத்துலயும் அக்கா மவ மேல உள்ள பாசத்துலயும் நம்பி உன்னவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஏமா ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா முக்கியமான விஷயத்தையும் மறந்துடும்டி. தம்பி மூக்காண்டி, நல்ல நேரம் முடியதுக்குள்ள இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்னக்கா சொல்லுத? தம்பி, கல்யாணம் முடிஞ்சதும் அக்காவை மறந்துட்ட பாத்தியா? ஏக்கா நான் எப்படிக்கா உன்னை மறப்பேன்? ஏன்க்கா இப்படி சொல்லுத? நீ என்ன மறக்க மாட்ட, அது எனக்கு தெரியும். ஆனா நீ சொன்னதை மட்டும் மறந்துட்டியோ? என் தம்பி கல்யாண கலையில இருக்காம்ல, ஆனா எல்லாம் மறந்துருப்பான். தம்பி மூக்காண்டி, நீ என்ன சொன்னேன்னு நான் சொல்லுவேன் பாத்துக்க. என் மவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டை என் பேர்ல எழுதி தாரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எனக்கு ஒரு 10 பவுன்ல காசு மாலை வாங்கி தாரேன்னு சொன்னேன்ல மூக்காண்டி. ஏக்கா நீ எதையுமே மறக்கல போலுக்க. நான் சொன்னதை அப்படியே அச்சு பெசராம சொல்லுதியா? தம்பி, அப்ப நீ சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துட்டல. இந்த அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுடா. நல்ல நேரம் முடிய போகுதுல. ஏக்கா ஏக்கா, ஐயையோ, நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், என்ன காப்பாத்துங்க. என்னது பள்ளத்துலயா? ஏக்கா ஏக்கா எந்திரிக்கா. தம்பி, தம்பி மூக்காண்டி, கையெழுத்து போடு தம்பி. ஏக்கா எந்திரிக்கா. முதல்ல சோபால இருந்து இப்படி கீழே உருண்டு விழுந்துகிட்டு பள்ளத்துல விழுந்துட்டே காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. எந்திரிக்கா முதல்ல. தம்பி, தம்பி, நான் பள்ளத்துல விழுந்துட்டேன் தம்பி, என்ன காப்பாத்து. கையெழுத்து போடு தம்பி பத்திரத்துல. ஏக்கா நீ பள்ளத்துல ஒண்ணு உடல, சோபால இருந்து உருண்டு கீழே விழுந்திருக்கா. கீழே விழுந்து தூங்கிட்டு இருக்க பாரு. ஏக்கா எந்திரிக்கா. தம்பி, தம்பி. ஏக்கா எந்திரிக்கா தயவு செஞ்சு. ஏக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க. தம்பி, தம்பி கையெழுத்து போடு தம்பி. கையெழுத்தா? என்னக்கா சொல்லிட்டு இருக்க? என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அப்புறம் கழுத்துல மாலை எல்லாம் போட்டிருந்தேல, எங்க அதெல்லாம்? பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, கழுத்துல மாலையா? ஆமா, பச்சை கலர் பட்டு சாரில மாலையும் கழுத்துமா எம்மாவா பளிச்சுன்னு நின்னாளே, எங்க அவள? பச்சை கலர் பட்டு சாரில பளிச்சுது மாலையும் கழுத்துமா நின்னாளா? சொல்லு தம்பி, எங்க எம்மாவள? ஐயோ எங்க அக்கா கண்ணை முழிச்சோம், இன்னும் தூக்க கிறக்கத்திலே இருக்கா போலுக்க. ஏக்கா ஏக்கா தூங்காதக்கா, கண்ணை நல்லா முழிச்சு பாரு. நல்ல நேரம் முடியதுக்குள்ள கையெழுத்து போடுதேன்னு சொன்னேன்ல தம்பி, கையெழுத்து போடு. அதுக்கு நல்ல நேரம் முடியதுக்குள்ள அனிதா கழுத்துல நான் தாலியை கட்டணும். என்னடா சொல்லுத? அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லக்கா, இன்னும் அனிதா கழுத்துல நான் தாலியவே கட்டலையே, கல்யாணம் ஆகல. மாலையும் கழுத்துமா நீங்க 2 பேரும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஏக்கா தூக்கத்துல கனவு கண்டுட்டு சும்மா உளறிட்டு கிடக்காத. என்னல தம்பி சொல்லுத? நான் உளறிட்டு இருக்கேனா?
உளறிட்டு தானே இருக்க. ஆமா, காலைல விடிஞ்ச நேரத்துல இருந்து இந்நேரம் வரைக்கும் ஒரு 10 தடவையாவது உன்னை வந்து எழுப்பியிருப்பேன். நல்ல கனவு கண்டு தூங்கிக்கிட்டு சோபால இருந்து உருண்டை விழுந்துட்டு என்னமோ நான் பள்ளத்துல விழுந்துட்டேன் தம்பி என்ன வந்து காப்பாத்துங்களா கதறிட்டு கிடந்த. என்ன பண்ணதாவா? மணி காலையில இப்ப 10 மணி ஆக போகுது. ஆமா, கனவுதான். இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாலையும் கழுத்துமா, பட்டு வேஷ்டி சட்டையுமா, பட்டும் சேலையுமா படிச்சு என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினவள அதெல்லாம் கனவா? ஐயோ எக்கா, எத்தனை நேரம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கனவு கனவுன்னு. இப்பமோ தூங்கி வளைஞ்சுக்கிட்டு நிக்காத. அது சரி தம்பி. அம்மா இப்ப மணி எத்தனைன்னு சொன்ன? எக்கா, மணி இப்ப காலையில 10 மணி ஆகுது. நேத்திக்கு ராத்திரி என்னெல்லாமோ டயலாக் விட்ட, விடிஞ்சா கல்யாணம் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப 10 மணி வரைக்கும் குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்க. ஐயோ, அப்ப 10 மணி ஆயிட்டா? நல்ல நேரம் முடிய போகுது. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்ல நேரம் சீக்கிரமா முடிய போகுது. தம்பி, இனிமேல் லேட் பண்ண கூடாது. சீக்கிரமா வா. நல்ல நேரம் முடியதுக்குள்ள என் மவ கழுத்துல தாலியை கட்டி வா போவோம். நம்ம உசாருன்னு பார்த்தா எங்க அக்கா அதை விட உசாரா இருக்காள. தாலியை கெட்டதுக்கு முன்னாடியே பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதுக்கு பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு ரெடியா நிக்காள. அந்த பத்திரத்தை எங்கேயாவது கீழே வைக்கலான்னு வர்றான், கையில கொண்டுட்டு ஓடுதா. எங்க அக்கா வேற தூக்கத்துல கல்யாண கனவு வேற கண்டிருக்கா. கல்யாணம் ஆற மாதிரி கனவு கண்டா சாவு வரும்னு சொல்லுவாங்களே. சரி, நமக்கு இப்ப கல்யாணம், இத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நல்ல நேரம் முடியதுக்குள்ள போய் அனிதா கழுத்துல தாலியை கேட்டுவோம். தம்பி, முகாடி சீக்கிரமா வா. நல்ல நேரம் முடிய போகுது. யாருக்கு? யாருக்கோ. நான் வாரேன்க்கா, தாலி மாலை எல்லாம் எடுத்து ரெடியா வை. எனக்கு கல்யாணம். நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள எனக்கு இன்னைக்கு கல்யாணம். அக்கா மவளே அனிதா, என் அக்கா மவளே அனிதா. இதுதான் அனிதாவோட வீடு. பரவாயில்லையே, வீடே படு பயங்கரமா இருக்க. ஏக்கா, அனிதாவை எப்படியும் வீட்டுக்குள்ளதான்க்கா வச்சிருப்பாங்க. சரி தம்பி, வீட்டுக்கு பின்வாசல் புறவாசல் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லக்கா, புறவாசல்லாம் கிடையாதுக்கா. சரி, அப்ப என்ன செய்ய, பேசாம மதிலெட்டி சாடிட வேண்டியதான் வீட்டுக்குள்ள. ஏக்கா, என்னக்கா சொல்லுதிய? தம்பி, அனிதாவை காப்பாத்தணும்னா வீட்டு மதில் சுவர் ஏறி வீட்டுக்குள்ள குதிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அதுவும் இல்லாம வீட்டுக்கு புறவாசல் வேற இல்லன்னு சொல்லுத. அப்ப வேற வழி இல்ல, வீட்டு மதில் ஏறி சாடிட வேண்டியதான் வீட்டுக்குள்ள. அனிதா, மாமா, மருமோட நீயா? அனிதா, நானும் அருணும்ல வீட்டுல செவுறு ஏறி வீட்டுக்குள்ள குதிக்கலாம்னு இருந்தோம். கடைசியில பார்த்தா நீயும் உங்க அப்பாவும் மேல இருந்து கீழே குதிச்சிட்டிய. அனிதா, என்னாச்சு அனிதா? உங்க மாமா வேற உன்னை தூக்கிட்டு வந்துட்டாருல. இங்க நின்னு எதுவும் பேச வேண்டாம், வாங்க போவோம். என்ன அனிதா, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஆமா, சொல்லு அனிதா. இங்க பாருங்கக்கா, இங்க நின்னு எதுவுமே பேச வேண்டாம், மொத்தத்துல இங்க நிக்கவே வேண்டாம்க்கா, வாங்க போவோம். மாமா, நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க மாமா. மருமோன, எதுவும் இங்க நின்னு பேச வேண்டாம், வா போவோம். அப்பாடா, எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். அனிதா, என்னாச்சுன்னு சொல்லு அனிதா. அருண், என்னையும் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவும் மாமாவுமா சேர்ந்து ரூம்ல தள்ளி கதவை சாத்தி லாக் பண்ணிட்டாங்க. என்ன அனிதா சொல்லுத, உங்க 2 பேரையும் ரூம்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்களா? ஆமாக்கா, எங்க மாமா என்ன தூக்கிட்டு போனார்ல, வீட்டுக்கு போன உடனே என்னையும் எங்க அப்பாவையும் ரூம்ல தள்ளி லாக் பண்ணி வச்சிட்டாங்கக்கா. அட படுபாவி தாய் மாமே, சரியான கடத்தல்காரனால இருக்கான். மாமா, உங்க 2 பேரையும் ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு அனிதா சொல்லுதா? அப்புறம் நீங்க எப்படி இப்ப தப்பிச்சு வந்தீங்க? ஆமா மருமோன, அனிதா சொன்ன மாதிரி எங்க 2 பேரையும் ரூம்ல தள்ளி லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நானும் என் பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவ கேட்கவே இல்ல. எங்க 2 பேரையும் ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எப்பா, இப்ப என்னப்பா பண்றது? இப்படி நம்மள ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்களேப்பா. அழாத மக்கா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, நமக்கும் ஒரு காலம் வரும். எங்கப்பா காலம் வரும்? நம்மள இப்படி ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க.
எத்தனை நேரமோ உனக்காக உங்க அம்மா கிட்ட பேசிட்டே மக்கா, அவ கேட்கவே மாட்டேங்கா. அவ தாயா இருந்தா பரவாயில்ல, பண ஆசை பிடிச்ச பேயெல்லாம் இருக்கா. எப்படியா மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கப்பா. அதுக்கு தானப்பா என்னை இப்படி தூக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. நீ கவலைப்படாத மக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னப்பா சொல்றீங்க? நம்மள இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து நாம எப்படி தப்பிக்க முடியும்? அந்த திமிரு பிடிச்சவா பண ஆசை பிடிச்சலாம் அலைஞ்சுகிட்டு இருக்கா. பணத்துக்காக அவ தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான் அந்த படுபாவி. அவனுக்கு போய் என் மவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காளா இந்த படுபாவி. இவெல்லாம் ஒரு மனுஷியா? நீ கவலைப்படாத மக்கா, இவ்வளவு நாளா குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னுதான் நானும் உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப என் மவா என் முன்னாடி நின்னு கண்ணீரை வடிக்கிறது பார்த்தா என்னால இனி சும்மா இருக்க முடியாது மக்கா. நீ கவலையே படாத. உன் வாழ்க்கைய நல்லாக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. எப்படிப்பா நம்ம தான் அடைஞ்சு கிடக்கமே. இங்க இருந்து முதல்ல எப்படி தப்பிக்கிறது? நீ கவலைப்படாத மக்கா, ஒன்னு இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. அதே மாதிரி அருணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமையும் என் கடமை. எப்பா அழாத மக்கா, நீ அழவே கூடாது. இனிமேல் தான் நீ சந்தோஷமா இருக்கணும். பைத்தியகாரி, சரியான திமிரு பிடிச்ச பைத்தியகாரி உங்க அம்மா. பெத்த புள்ள வாழ்க்கைய பத்தி ஒரு நிமிஷமாவது அவ யோசிச்சு பார்த்தாளா? சொத்து கிடைக்கும் பணம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு பெத்த மவ வாழ்க்கையவே நாசமாக்கணும்னு நினைக்காள. தம்பிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துடிக்க அவங்க அம்மா. நீ இந்த பக்கம் வாமக்கா, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிட்டே. அப்பா நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது மக்கா. நீ இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போன்னு சொல்லுதம்ல. சரிப்பா. தம்பி தாலி கயிறெல்லாம் ரெடியா வச்சிருக்கீல்ல? ஆமாக்கா, ரெடியா தான் வச்சிருக்கேன். அட கல்யாண மாப்பிள்ள நீ நல்ல சிரிச்ச முகமா இருக்காண்டமா. இப்படி கோவமா முகத்தை வச்சிருக்கியே, நல்லாவா இருக்கு? இப்பதான் என் தம்பிக்கு கல்யாண கலை முகத்துல தாண்டவம் ஆடுது. தம்பி நல்ல நேரம் முடியதுக்குள்ள என் மவ கழுத்துல தாலி கயிறு கேட்டீரு என்ன? சரிக்கா, எல்லாம் உன் ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடக்கும். நடக்கும். ஆசீர்வாதம் தானே, 2 பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கதான் போகுது. அனிமா, அனி செல்லம். யோ மனுஷா, என் மவளை எங்க? கல்யாண பொண்ணு எங்க? என் மவளை எங்கன்னு சொல்லு. ஓய் நல்ல நேரம் முடிய போகுதுல, நல்ல நேரம் முடியதுக்கு முன்னாடி தாலியை கேட்டணும். சீக்கிரம் சொல்லு எங்கன்னு. நல்ல நேரமா? நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இனி முடிய போகுது டி. சொல்லு, நல்ல நேரம் முடிய போகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷமா? 5 நிமிஷம் இருட்டி. 5 நிமிஷத்துல உன் மண்டைய அடிச்சு உடைச்சிருந்தேன். அத்தா அத்தா அடிக்காதீங்க தான். அத்தானா? அத்தான் மவன நீ இன்னைக்கு செத்தான். என்னட்டி சொல்லுத? காப்பாத்துங்களா? உன்னை எவட்டி காப்பாத்த வருவாங்க? எதா எதா அடிக்காதீங்க தான். அதுவும் பின்னாடியே அடிக்காதீங்க தான். வாய மூடல விளக்கண்ண திமுரு முடிச்சவன. கல்யாணம் கேக்குதா உனக்கு? கல்யாணம் அதுவும் 2வது கல்யாணம். கெட்டுன பொண்டாட்டிய வச்சு காப்பாத்ததுக்கு துப்பு இல்ல. அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு ஏன் அவளை 2வது கல்யாணம் பண்ண வந்திருக்கியா? ஐயா ஐயா எதா எதா அடிக்காதீங்க தான். ஐயா ஐயா, இந்த மனுஷனுக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சிட்டு மனுக்க என்னைய என் தம்பியையும் அடிச்சு கொல்லுதாரே. வாய மூடிட்டி திமுரு பிடிச்சவள. என்னட்டி சொல்லுத? எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆமாட்டி, இவ்வளவு நாளா எனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருந்து. அதனால தானட்டி உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். இன்னைக்கு எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டு. பைத்தியம் தெளிஞ்சிட்டு. வாய மூடிட்டி, பல்லகளை உடைச்சு பேத்த எடுத்துரும் பாத்துக்க. ஐயா எங்கயாவது இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குமா? கட்டின பொண்டாட்டியையும் மச்சினையும் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாரே. யாராவது காப்பாத்துங்க. அத தாண்டி நானும் கேக்க, எந்த வீட்லயாவது இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க மாட்டி? பெத்த பிள்ளைய பாலும் கிணத்துல தள்ளி விடணும்னு நினைக்கிய? நீ எல்லாம் ஒரு தாயாட்டி. சரியான பியாயி, அதுவும் பைத்தியம் முடிச்ச பியாயி, பண திமிரு பிடிச்ச பியாயி. எக்கா எக்கா இப்படி பாடுறாங்கல்ல மாதிரி மேல வந்து விழுந்துட்டியா? எந்திரிக்கா. இப்படியே கிடங்க 2 பேரும். அனிதா இங்க வாமக்கா. நல்ல நேரம் முடியதுக்கு முன்னாடி என் தம்பி அனிதா கழுத்துல தாலியை கட்டணும்.
என்னது தாலிய கட்டணுமா? 2 பேரு கழுத்துலயும் கைத்த மாட்டி தாலைகளை தொங்க விட்டுறோம் பாத்துக்க. அடியே 2 பேரும் இங்கனே கிடங்க. மாமியார் வீட்டுல இருந்து உங்களை கூப்பிட வருவாவோ. ஆமா ஆமா, மாமியாரும் மாமனாரும் தான். உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? அனிதா நீ வாமக்கா, நம்ம போவோம். அத்தா, என்னுடைய முன்னாள் மாமியார் மாமனாரையும் எங்க கல்யாணத்துக்கு கூப்பிடறதுக்கு போறாரோ? இவன் ஒரு கிறுக்கு பையன். லேய், நம்ம 2 பேரையும் அடிச்சு பாட்டி உங்க அத்தா அனிதாவை கூட்டிட்டு போயிட்டார்ல. என்னக்கா சொல்லுத? ஆமா, இப்ப என்னக்கா சொல்லுதான்னு கேளு. லூசு பயல. இவன் கல்யாணத்துக்கு முன்னாள் மாமியாரும் மாமனாரும் அச்சது போட வருவாவோ. ஆள பாரு ஆள. எக்கா, நல்ல நேரம் முடியதுக்குள்ள தாலி கேட்டணும்லக்கா. போல தூர நல்ல